வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையிட்டிருக்கலாம். இலங்கை தீவில் அரசியல் கட்சிகளால் எதிர்பார்க்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல் கள வாக்களிப்பு விரைவில் வர இருந்தாலும் அந்த தேர்தலில் தபால் மூலமாக வாக்குகளை செய்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வர இருந்தாலும் இந்த தேர்தல் மீதான உற்றுநோக்கலை விட ஏனைய பரபரப்பு செய்திகள் தான் தற்போது முன்னிலையில் சுழல்கின்றன. இந்த வகையில் தமிழர்களின் பரப்பில் யூடியூபர்ஸ் எனப்படும் தனிப்பட்ட வலையொலி பதிவாளர்கள் குறித்த புதிய பரபரப்பு செய்திகள் ஆளவந்தான் திரைப்பட பாணியில் உண்மைவாதி பொய் மீதி என்ற பாணியில் வருவதும், இதேபோல தமிழர்களின் சுயேச்சை கிளாடியேட்டர் உறுப்பினர் அர்ச்சுனா முஸ்லிம்களை மையப்படுத்தி எடுக்கும் வலிந்த தாக்குதல் முழக்கங்களும் வளமை போல அதற்காக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை அவர் ஊறுகாய் போல பயன்படுத்தும் வியூகங்களும் அட்டெண்டன்ஸ் சீக்கிங் இலக்குகளுடன் தந்திரோபாயமாக நகர்த்தப்படுகின்றன. இதேபோலவே தெற்கிலும் சில பரபரப்பான விடயங்கள் உள்ளன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் அரசியல் பரப்பில் உற்றுநோக்கலை ஏற்படுத்தும் பெண் அரசியல்வாதிகளில் ஒருவரான ஹிருணிகாவின் விவாகரத்து முடிவு உட்பட்ட அதிர்வுகள் வந்தன. எனினும் ஸ்ரீலங்காவின் மிகப்பெரிய அதிர்வாக அதன் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையான அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட குரூரமான சம்பவமும், அந்த குற்றத்தை மையப்படுத்தி தேடப்பட்ட சந்தேக நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவமும் முன்னிலையில் சுழல்கின்றன. இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்தை அடுத்து நாடளாவிய ரீதியில் இன்று காலை 8 மணி முதல் நாளை காலை 8 மணி வரையான 24 மணி நேரத்துக்கு தமது தரப்பில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை அரச மருத்துவர் சங்கம் அறிவித்துள்ள நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விட்டதான செய்தி வந்தது. இலங்கையில் சிஸ்டம் சேஞ்ச் என கூறியபடி ஆட்சியை ஏற்ற தமது அரசாங்கத்திற்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பழைய சிஸ்டங்கள் மாறாமல் மருத்துவமனைக்குள்ளேயே பெண் மருத்துவர் ஒருவர் வன்புணர்வு செய்யப்படும் அளவுக்கு புதிய அவல சிஸ்டங்களும் புகுந்துவிட்டதால் இக்கேடியாரின் சுகாதார அமைச்சரும் அரச பேச்சாளருமான நலிந்த ஜெயதிசவும் இன்று காலை அவசரமாக அனுராதபுரம் மருத்துவமனைக்கு ஓடோடி சென்று மருத்துவமனை நிர்வாகத்துடன் பேச்சுக்களை நடத்தி கொண்டார். கடந்த திங்களன்று 32 வயதான ஒரு பயிற்சி மருத்துவரை அவரது பணி தங்குமிடத்தில் வைத்து கத்தியை காட்டி அவரை கொலை செய்ய போவதாக மிரட்டி அவரது தங்குமிடத்தில் உள்ள படுக்கை அறைக்குள் இழுத்துச் சென்று அவரது கைகளையும் கால்களையும் கட்டி அவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திவிட்டு ஒருவர் தப்பியோடியிருந்தார். இலங்கையின் மருத்துவமனைகளை பொறுத்தவரை இவ்வாறான ஒரு சம்பவம் இதுவரை பதிவாகாத நிலையில் நாட்டின் போதனா மருத்துவமனை வளாகத்தில் இடம்பெற்ற இந்த சம்பவம் இலங்கையை சற்று அதிர்வுக்குள்ளாக்கியது. குறிப்பாக ஸ்ரீலங்கா காவல்துறையை உலுக்கியது. இதனையடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறை 5 காவல்துறை குழுக்களை உருவாக்கி குற்றவாளியை தேடிய நிலையில் குறித்த சந்தேக நபர் கல்நேவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. குறித்த சந்தேக நபர் தான் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய மருத்துவரின் கைத்தொலைபேசியை தன்னுடன் கொண்டு சென்ற நிலையில் குறித்த கைத்தொலைபேசி உள்ள இடத்தை மையப்படுத்தி காவல்துறை எடுத்த நகர்வில் அவர் மடக்கப்பட்டார். அரசியல் மற்றும் மாபியா உயர்மட்டங்களின் தொடர்புகள் இல்லாத காரணத்தால் இவ்வாறான குற்ற சந்தேக நபர்கள் பிடிபட்டாலும் இன்னமும் நாட்டில் இதேபோல பல காவல்துறை குழுக்கள் தேடி வரும் மாபியா ராணி செவந்தியோ அல்லது ஸ்ரீலங்கா காவல்துறையின் அதி உயர் பொறுப்பில் இருந்த தேசபந்து தென்னக்கோன் என்ற முகமோ இன்னும் பிடிபட்டுக் கொள்ளவில்லை. தேசபந்து தென்னக்கோன் ஒருவேளை சாகல ரட்நாயக்கா போன்ற ஜனாதிபதி ஆலோசகர்களின் வீட்டில் பதுங்கி இருக்கக்கூடும் என்ற அடிப்படையில் கூட ஸ்ரீலங்காவின் சிஐடிமார் நேற்று ஒரு தேடுதலை நடத்திய நிலையில் இப்போது தேசபந்து தென்னக்கோன் விகாரை ஒன்றில் பௌத்த பிக்கு போல வேடமிட்டு பதுங்கியிருப்பதான புதிய பரபரப்பு தகவல்கள் கூட வெளிவந்துவிட்டன. ஆயினும் இதுவரை செவ்வந்தியோ அல்லது தேசபந்தவோ பிடிபடவில்லை என்பதே யதார்த்தமாக இருக்கிறது. இலங்கை தீவின் அயல் நாடான பிரியனின் வீட்டில் கடந்த வருட ஆகஸ்ட் மாதத்தில் கொல்கத்தா மருத்துவமனையில் இடம்பெற்ற பயிற்சி மருத்துவர் மீதான பாலியல் வன்புணர்வு படுகொலை வழக்கு முழு இந்தியாவையும் உலுக்கியிருந்த நிலையில்
அந்த பாலியல் வன்புணர்வை செய்த அதே மருத்துவமனையின் தன்னார்வ தொண்டரான சஞ்சய் ரோய்க்கு கடந்த ஜனவரி மாதம் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அயல் நாட்டில் இவ்வாறு ஒரு கொடுமை நடந்த நிலையில் இப்போது இலங்கையில் அனுராதபுரம் மருத்துவமனையிலும் ஏறக்குறைய அதே பாணியில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. ஆனால் நல்வாய்ப்பாக குறித்த பெண் மருத்துவர் உயிருடன் விடப்பட்டார். சரி, இப்போது இந்த சம்பவத்தின் முக்கியமான மையப்புள்ளிக்கு வரலாம். தற்போது கைது செய்யப்பட்ட நபரும் ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகிறார். அத்துடன் மருத்துவர் மீதான பாலியல் வன்புணர்வை செய்து கொள்வதற்கு முதல் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமைதான் போதைப் பொருள் சம்பவம் தொடர்பான தடுப்பு காவலிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்த தகவல்களையும் தற்போது ஸ்ரீலங்கா காவல்துறைதான் கூச்ச நாச்சமின்றி சொல்கிறது. இப்போது நாட்டில் இந்த சம்பவம் அதிர்ந்து கொள்கின்றது. இதுபோன்ற குற்றங்களை தடுக்க கடுமையான சட்டங்களை உருவாக்கி தீர்க்கமான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான சஜித் பிரேமதாசவின் அணியும் அலறிக்கொள்கிறது. அத்துடன் இவ்வாறான கடும் சட்டங்களை உருவாக்க தமது அணியின் ஆதரவு உண்டு எனவும் அது அரசாங்கத்துக்கு அபயம் கூறுகிறது. யதார்த்தமாக நோக்கினால் ஏகேடிஆர் அரசாங்கத்துக்கு புதிய சட்டங்களை நாடாளுமன்றத்தில் ஒப்பேற்றிக் கொள்வதற்கு எதிர்க்கட்சிகளின் உதவி தேவையில்லை. ஏனெனில் ஏகேடிஆரின் திசைகாட்டிக்கு நாடாளுமன்றத்தில் ஏற்கனவே 3/2 பெரும்பான்மை பலம் உள்ளது. அதுபோல ஏகேடிஆர் அரசாங்கம் இவ்வாறான சட்டவாக்க உருவாக்கங்களின் போது உதவிகளை கோரிக்கொள்ளாமல் விட்டாலும் கூட இவ்வாறான நகர்வுகளுக்கு முட்டுக் கொடுக்கவென தமிழர் தரப்பிலும் செல்வம் அடைக்கலநாதன் போன்ற தமிழ் தேசியவாத அரசியல்வாதிகள் வேறு இருப்பது வேறு விடயம். ஆகையால் அனுராதபுரம் சம்பவத்துக்கு பின்னர் எதிர்க்கட்சிகள் அல்லது கமுக கட்சிகள், ஏன் ஆளுங்கட்சியினர் கூட இலங்கையின் பொது சேவையில் உள்ள பெண் பணியாளர்கள் எதிர்நோக்கும் இவ்வாறான அபாய நிலைகளில் கரிசனை கொள்வது இயல்பானது, அவசியமானது. ஆனால் இந்த சம்பவத்தில் தொடர்புபட்ட நபரும் ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒருவர் என்ற விடயம் மீண்டும் ஒருமுறை தமிழர் தாயகத்தின் மீதான உதிரப்பலியை மையப்படுத்தியே நினைவூட்டப்பட வேண்டிய விடயமாகின்றது. தமிழர் தாயகத்தின் மீதான படைய ஒடுக்குமுறைகளுக்காக சீவி விடப்பட்ட கொம்பு இப்போது தென்னிலங்கை மக்களை குத்துவது ஒரு முக்கியமான விடயமாக மாறியுள்ளது. முன்னரெல்லாம் ஸ்ரீலங்கா படையில் உள்ள முகங்கள் எத்தனையோ தமிழ்ச்சிகள் மீது தமது குரூரங்களை கட்டவிழ்த்து விட்ட போதும், நேற்று அனுராதபுர மருத்துவமனை சம்பவத்துக்காக நாடாளுமன்றத்தில் அலறிய அல்லது எகிரிய சஜித் பிரேமதாசா போன்ற பெரும்பான்மையின அரசியல் தலைவர்களிடமிருந்து தமிழ்ச்சிகள் மீதான படைய குரூரங்களுக்கு எதிர்வினைகள் ஏதும் வரவே இல்லை. இதனால் கிருஷாந்தி முதல் இசைப்பிரியா வரையான தமிழ்ச்சிகள் ஸ்ரீலங்காவின் படைய குரூரத்துடன் தமது உயிர்களை இழந்தாலும் இந்த சம்பவங்களுக்கு இன்று வரை தென்னிலங்கையிலிருந்து பொறுப்பு கூறல் நகர்வுகள் எதுவுமே வெளிப்படவும் இல்லை. இந்த குரூரங்களை செய்த படைமுகங்கள் தண்டிக்கப்படவும் இல்லை. மாறாக இந்த குரூரங்களுடன் தொடர்புடையவர்களாக கைது செய்யப்பட்டவர்கள் கோட்டாபாய ராஜபக்ஷ போன்ற அரசு தலைவர்களால் மன்னிப்பளிக்கப்பட்டு விடுதலையான வரலாறே எஞ்சியிருந்தது. ஆகையால் இலங்கை மருத்துவமனைகளில் பெண் மருத்துவர் ஒருவர் இவ்வாறு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட சம்பவங்கள் இதுவரை நாட்டில் பதிவாகாத சம்பவம் என இலங்கை மக்கள் ஆச்சரியப்பட்டாலும், இவ்வாறு இலங்கை மக்கள் இதுவரை கேள்விப்படாத புதிய புதிய நாசகாரங்களின் பின்னால் அல்லது இவ்வாறான நாசகாரங்களின் நதி மூலம் ரிஷி மூலமாக தமிழர் தாயகத்தின் மீது போருக்கென விதைக்கப்பட்ட விதைகளின் நாசகார விருட்சத்தனம்தான் காரணம். இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த தரப்புகள் சில அரசியல் ஆதாய விடயங்களை நகர்த்த தலைப்பட்டாலும் தமிழர்கள் மீதான குரூரங்களுக்குரிய பொறுப்பு கூறலை செய்வதற்கு அவர்கள் மறுத்து கொள்வதுதான் வலிமையாகின்றது. அந்த வகையில் ஏகேடிஆர் கூட தமிழர்கள் மீதான போரை மையப்படுத்தி ஸ்ரீலங்கா படையினரை விசாரணை செய்ய போவதில்லை என தேர்தல் பரப்புரை காலத்திலேயே சொல்லிக் கொண்டவர். ஆகையால் இலங்கையில் மாறி மாறி ஆட்சி மாற்றங்கள் வந்தாலும் தமிழர்கள் மீதான குரூரங்களுக்கு பொறுப்பு கூறுவதை மறுத்து கொள்ளும் விடயத்தில் தென்னிலங்கையின் சகல அரசியல் மட்டைகளும் ஒரே குட்டையில் ஊறியவை என்பதுதான் யதார்த்தம். அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் அல் ஜசீரா செவியின் பின்னர் ஜேவிபி இளையோர் மீதான கொடூரங்கள் இடம்பெற்ற பட்டளந்த சம்பவங்கள் தொடர்பான பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை இந்த வாரத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஏகேடிஆரின் தலைமையில் நேற்று கூடிய அதன் அமைச்சரவையில் பச்சை கொடி காட்டப்பட்டது. ஏகேடிஆர் தரப்பு இந்த நகர்வு மூலம் ஏற்கனவே பட்டளந்த ஆணைக்குழு பரிந்துரைகளில் கூறப்பட்டது போல ரணில் விக்ரமசிங்கவின் குடி உரிமையை உரசிக்கொள்ள அல்லது அவரை நீதிமன்றங்களுக்கு இழுக்க அந்த தரப்பு முயலக்கூடும். இந்த நகர்வின் மூலம் ஒருவேளை தமது சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கம் தோல்வியை தழுவிக்கொண்டால் அல்லது தமது அரசாங்கத்தின் மீது சிங்களவர்களின் சீற்றம் வெளிப்பட்டால் அதன் பிரதிபலனாக ரணில் மீண்டும் அதனை ஒரு சாதகமாக்கி அரசியல் அரங்கில் முன்னகர்வை செய்து கொள்வதை தடுக்கும் வகையிலும் இந்த வியூகம் பெறக்கூடும்.
ஏனெனில் ரணில் பொருளாதார ரீதியில் மீட்டெடுத்த இலங்கையை இக்கேடிஆர் அரசாங்கம் நந்தவன ஆண்டி போல கூத்தாடி கூத்தாடி போட்டுடைக்க முனைவதான முணுமுணுப்புகள் தற்போது தென்னிலங்கையிலும் இழத்தலைப்படுகின்றன. இதனால் தமது அரசாங்கம் தோல்வியடைந்தால் மீண்டும் சிங்கள மகாஜனதா ரணிலை ஆபத்வாந்தவனாக தேடக்கூடும் என்ற கதைகள் எல்லாம் உள்ள நிலையில் பட்டலந்த என்ற அங்குசம் ஊடாக யானை ரணிலை கட்டுப்படுத்த ஏகேடிஆர் தரப்பு முயலக்கூடும் என்ற ஊகங்கள் பலமாகத்தான் உள்ளன. இவை இலங்கையை மையப்படுத்திய அதிர்வுகள். அடுத்து புலம்பெயர் செய்திகளை நோக்கிக் கொண்டால், கனடா மார்க்கம் பகுதியில் கடந்த வெள்ளியன்று சுட்டுக் கொல்லப்பட்ட 20 வயதான நிலக்ஷி ரகுதாஸ் யாழ்ப்பாணத்தின் முன்னாள் நகர முதல்வர் அல்ஃபிரட் துரையப்பாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ற வகையில் தென்னிலங்கை ஊடகங்களிலும் தவறான செய்திகள் உலாவருவதான விசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 1975 ஆண்டு பொன்னாலை பகுதியில் வைத்து அல்ஃபிரட் துரையப்பா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கனடாவில் தனது வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலக்ஷி ரகுதாசும் அல்ஃபிரட் துரையப்பாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ற வகையில் செய்திகள் வந்த நிலையில் அந்த செய்திகளுக்குரிய மறுப்புகளும் வருகின்றன. நிலக்ஷி ரகுதாஸ் வசித்த வீட்டை மையப்படுத்தி சட்டவிரோதம் சார்ந்த குற்ற பின்னணி இருப்பதான ஐயங்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களால் ஏற்கனவே நகர அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கனேடிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ள நிலையில் குறித்த பெண் அல்ஃபிரட் துரையப்பா குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்ற வகையில் தவறான செய்திகள் பரப்பப்படுவதான மறுப்புகள் வருகின்றன. இந்த செய்திகளில் அல்ஃபிரட் துரையப்பா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கனடாவில் வசிக்கவில்லை என கூறப்பட்டாலும் அது உண்மையானதல்ல. ஏற்கனவே கனடாவின் ஃபீல்ட் பிராந்திய காவல்துறையின் தற்போதைய பொறுப்பாளராக உள்ள நிஷான் துரையப்பா அல்ஃபிரட் துரையப்பாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே மார்க்கம் பகுதியில் இடம்பெற்ற இந்த கொலை தொடர்பாக யோர்க் பிராந்திய காவல்துறை தொடர்ந்தும் தீவிர விசாரணைகளை செய்வதாக அறிவித்துள்ளது. அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ரஷ்யாவுடன் முதற்கட்டமாக 1 மாத கால போர் நிறுத்தத்தை செய்ய தயாராக இருப்பதான உக்ரேனிய செய்தியுடன் சவுதி அரேபியாவில் நேற்று நடந்த அமெரிக்க உக்ரேனிய பேச்சுக்களின் பெறுபேறுகள் வந்துள்ளன. இப்போது உக்ரைன் ஒப்புக்கொண்ட இந்த 30 நாட்களுக்குரிய போர் நிறுத்தத்துக்கு ரஷ்யாவை இணங்க வைப்பது அமெரிக்காவின் பொறுப்பு என உக்ரைனிய அரசுத் தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் 1 மாத கால போர் நிறுத்தத்தை செய்யும் முன்மொழிவை உக்ரைனியர்களும் அமெரிக்கர்களும் ஒப்புக்கொண்ட இந்த விடயமானது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெள்ளை மாளிகையின் ஓவல் பணியகத்தில் அமெரிக்க அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கும் உக்ரைனிய அரசுத் தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் நடந்த தீவிரமான வார்த்தை மோதலுக்கு பின்னர் 2 தரப்புக்கும் இடையிலான தொடர்பாடலின் ஒரு முக்கிய பெறுபேறான விடயமாக வந்திருக்கின்றது. நேற்று உக்ரைன் வெளிப்படுத்திய இந்த முடிவை அடுத்து உக்ரைனுக்குரிய இராணுவ உதவியை மீண்டும் வழங்க சம்மதிப்பதாகவும் உக்ரைனுக்குரிய உளவுத்துறை பகிர்வுகளை செய்ய போவதாகவும் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இப்போது இந்த 1 மாத கால போர் நிறுத்தம் என்ற விடயம் ஒரு பந்தாக ரஷ்ய பக்கத்துக்கு அடிக்கப்பட்டுள்ளதால் இன்று இந்த விடயத்தில் ரஷ்யாவுடன் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுக்களை நடத்தி வருகின்றனர். இந்த பந்து ரஷ்யாவின் முற்றத்தில் இருப்பதை நேற்று அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் உறுதிப்படுத்தினார். கூட்டி கழித்து பார்த்தால் இப்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் யதார்த்தமாக மாற வேண்டிய ஒரு கட்டத்திற்கு வருகிறது. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்புடன் தான் பெரிதும் முரண்படாத ஒரு தலைவர் என்ற நிலையில் தன்னை வைத்திருக்கக்கூடிய ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் இப்போது இந்த 1 மாத கால போர் நிறுத்தத்திற்கு சாதகமாக பதிலளித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை உள்ளது. இறுதியாக அமெரிக்காவிலிருந்து அதன் அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நடத்தும் உலக நாடுகள் மீதான வரிப்போர் இப்போது சகல நாடுகளுக்கும் வந்துவிட்டது. அந்த வகையில் அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து இரும்பு உருக்கு மற்றும் அலுமினிய பொருட்கள் மீது 25% வரி விதிப்பு இன்று அதிகாலை முதல் நடைமுறைக்கு வந்துவிட்டது. டொனால்ட் ட்ரம்பின் 2வது பதவிக்காலத்தில் அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்கா வரி விதித்தமை இதுவே முதல் முறையாகும். ட்ரம்பின் இந்த புதிய வரி விதிப்பானது அமெரிக்காவுக்கும் அதன் முக்கியமான வணிக பங்காளிகளுக்கும் இடையிலான வணிக போரில் இன்னொரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. ட்ரம்ப் தனது இந்த வரி விதிப்புக்கு அமெரிக்காவின் இரும்பு உற்பத்தி துறையை பாதுகாக்கும் நோக்குடன் தான் இந்த வரி விதிப்பை செய்ததாக ட்ரம்ப் கூறுகிறார். ஆனால் ட்ரம்பின் இந்த புதிய வரி விதிப்பால், அதாவது இரும்பு உருக்கு மற்றும் அலுமினிய பொருட்களுக்கான வரி விதிப்பால் கனடா, சீனா, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகியன பாதிக்கப்பட போவது நிதர்சனமாக தெரிகிறது. 2.0 டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாளிலிருந்து வரி விதிப்பு என்ற கருவியை தனது பங்காளிகளுக்கும் பகையாளிகளுக்கும் பிரயோகித்து வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.